வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னும் 3 நாளில் சுவாரஸ்யமான மேம்படுத்துதல் வரப்போகுது. அதில் இருக்கிற 3 சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்றத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். ஹலோ காய், உன்னோட சின்ன கில்டு வச்சு என்ன பண்ண முடியும்? கட் யோர் ட்ரீம் ஆஃப் டியூட். உங்ககிட்ட என் கனவை பற்றிலாம் நான் ஒன்றும் சொல்லலையே, யார் சொன்ன? உன் வேலையா? You are an ant. Know your place. It's not a game for a baby like you. Paul குடிக்கணும். Just go and study, dude. Make your mother and father proud of you. ஒரு உதாரணம் தெரியுமா தங்கம்? Right. என்ன உதாரணம் சொன்னாலும் உன்னால கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. நாங்கள் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்றதை முடிவு பண்ணுறது நான் தான், அது நீ ஒன்றும் கிடையாது, புரிஞ்சுக்கோ சின்ன பையன். ஒருவேளை உங்களுக்கு நம்ம கில்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சன்ஜின்புவோட அதிகபட்ச நிலை உயர் மாற்றம் 100லேருந்து 105 உயரப்படுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா 100வது லெவல் அடைஞ்சவங்களுக்கு அவங்க காட்டுல மழை தான். அது மட்டும் இல்லாம ஜின்புக்கு புது வேலை மாற்றமும் வருது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சங்ஜின்பு வந்து 40,000க்கு வேலை பார்த்துட்டு இருந்தான், இப்போ அவன் 1 லட்சத்துக்கு வேலை பார்க்க போறான். ஒருவேளை நம்மளுக்கு புதிய உச்சகட்ட தாக்குதல் கிடைக்க போதா தெரியல. அப்புறம் தோழர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி, புதிய ஆயுதம் வந்தா எந்த எலிமெண்ட்ல வரும்? என்னோட எதிர்பார்ப்புகள் என்னன்னா கவச உடைப்பு ஆயுதமா வரணும். அது மட்டும் இல்லாம என்கிட்ட காத்தி எலிமெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒருவேளை நம்ம அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினா எதிரியோட அடி வாங்குதல 60% ஏத்துனா நல்லா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் மரணடி வாய்ப்பையும் ஏத்தி கொடுத்துட்டு மரணடி தாக்குதலையும் அதிகமா ஏத்தி கொடுத்தா அந்த ஆயுதம் நல்லா இருக்கும். இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தான். ஆனால் இப்போ போயிட்டு இருக்க விளையாட்டு எல்லாமே கவச உடைப்பு நம்பி தான் இருக்கு. என்னதான் ஜின்வுக்கு திறன்கள் இருந்தாலும் அந்த திறன்கள் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்புறம் கடைசியாக பண்ண போகிற இந்த மாற்றம் தான் எல்லாருக்குமே தேவையானது. இனி உங்களால் கலைப்பொருட்கள் செதுக்கிற நேரத்தை தவிர்க்க முடியும். பட்டரியின் பிரகாசமான ஒளியில் பலத்துக்கான ஆதாரத்தை கொண்டு வர போகிறாங்க. இது வரைக்கும் சாதாரண முறை மாறானே முடிக்கல. இதெல்லாம் எழுஞ்சி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 100 வருஷம் ஆகிடும் போலையே. அதுக்கப்புறம் கடைசியாக பார்க்க போகிறது நிழல் பனிக்கட்டி சூனியக்காரி. இதை பற்றிலாம் எனக்கு அவ்வளோ கவலை இல்லை. ஆனால் என்னோட ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, ஃபோனில் விளையாடுறவங்களுக்கு ஸ்ட்ரக்கு, லேகு, ஷட்டரிங் இதெல்லாம் ஆகாமல் இருந்தாலே போதும். ஏன்னா அதுதான் நல்ல மேம்படுத்துதலாக இருக்கும். ஒழுங்கான ஆப்டிமைசேஷன் இருந்தால் தான் நம்மளால் ஒழுங்காக விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்குலாம் கிராஷ்லாம் கூட ஆகுது. அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என் ஃபோன்லேயே ஜென்ஷன் இம்பெக்ட்லாம் விளையாடிருக்கேன். அதெல்லாம் சுத்தமாக லேக் ஆகலை, ஷட்டர் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஆனால் இந்த கேம் மட்டும் அதிகமாக ஷட்டர் ஆகுது, லேக் ஆகுது, எல்லாமே ஆகுது. அந்த கேம் என்னதான் 30 GB இருந்தாலும் ஒழுங்காக ஆப்டிமைசேஷன் இருக்குது. ஆனால் இந்த கேமுக்கு இல்லை. அதனால இந்த மாதிரி மேம்படுத்தலோட சேர்த்து இந்த சுவாரஸ்யமான ஆப்டிமைசேஷனும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி தொடர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். மீண்டும் உங்களோட சுவாரஸ்யமான காணொலியில் வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.